Hi students, welcome to Simma's classes. Method of separation of variables. Method of separation of variable apply பண்ணி one dimensional heat equation ஓட எல்லா possible solutions-ஐயும் இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத பார்க்கலாம். இதான் question, இதை இப்படியும் கேட்கலாம். Solve ut equal to alpha square u double x எல்லாமே x t-யும் suffixல இருக்கு. By the method of separation of variable and obtain all possible solution. இதை நமக்கு கொடுத்திருக்கிற question. இப்போ கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம்? u suffix t னா dou u by dou t. This is equal to alpha square into dou square u by dou x square. இதுதான் one dimensional heat equation. இப்போ இதோட சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்கணும், எல்லா பாசிபிள் சொல்யூஷனையும் கண்டுபிடிக்கணும். இதை மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதை இங்கே பார்க்க போகிறோம். இப்போ u இஸ் அ டிபெண்ட் வேரியபிள், x and t ஆர் இண்டிபெண்ட் வேரியபிள். அதனால் u இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x and t. அதனால் u எப்படி எழுதிக்கிறேன்னா x of x, அதாவது கேபிட்டல் x இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் x என்னும், and t of t, அப்போ கேபிட்டல் T இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் t அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். இதை கன்வீனியன்ட்டுக்காக xt-ன்னு எழுதிக்கிறேன். இப்போ இது ஈக்குவேஷன் 2. இப்போ ஐடியா என்னென்னா இதை வித் ரெஸ்பெக்ட் டு t ஒன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு x ட்வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட்டை இந்த ஈக்குவேஷனில் போட்டு x எல்லாம் ஒரு பக்கம் t எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து we are going to solve it. இதுதான் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிளோட கான்செப்ட். அப்போ இங்கே இதை இப்போ நான் முதல்ல என்ன பண்ணோம், பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ட்வைஸ் முதல்ல ஒரு வாட்டி பண்ணுறேன். இப்போ இதில் எக்ஸ் எதில் மட்டும் இருக்குது, எக்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன் அண்ட் டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி அலோன். இப்போ டூவை பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணால் வி கெட் டோ யூ பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டேஷ் டீன்னு வரும். ஏன்னா எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் எக்ஸ், அதனால் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸ் டேஷ் ஆகிடும். t product like the function, so it remains the same. Again you differentiate 3 partially with respect to x. ஏன்னா எனக்கு இங்கே dou square u by dou x square வேணும், அதனால் second derivative of this எனக்கு need, அதனால் கண்டுபிடிக்கிறேன். So dou square u by dou x square is equal to x double dash t வரும். equation 4ன்னு வச்சுக்கோங்க. இப்போ second equation differentiate partially with respect to t. We get dou u by dou t is equal to xt டேஷ்னு எழுதிக்கலாம். இப்போ 4 and 5 ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் we get இங்கே என்ன ஈக்குவேஷன் எழுதணும், dou u by dou t, அதுக்கு பதில் என்ன எழுதுகிறோம், xt dash is equal to alpha square into dou square u by dou x square, அதுக்கு பதில் என்ன எழுதணும், x double dash t. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் x எல்லாம் ஒரு பக்கம் t எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். அப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுதும் பொழுது மேக் ஷியூர் தட் டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் இன் தி நியூமரேட்டர், அது நியூமரேட்டரில் வரா மாதிரி வச்சுக்கிட்டு எழுதணும். இப்போ எக்ஸ் டபுள் டேஷ் நியூமரேட்டரில் இருக்குது, நான் அதை இந்த பக்கம் எழுதிக்கிறேன். எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த எக்ஸ் கூட இருக்கிற இந்த ஆல்ஃபா ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ என்ன ஆகிடும், 1 by ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டி டேஷ் பை டி. சரிங்களா? இப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டி டேஷ் பை டி இஸ் ஈக்குவல் டு கே, அ கான்ஸ்டன்ட். எப்படி இந்த பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கிளியராக கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குன்றது தெரியுது. ஏன், இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அலோன், அதை 2 வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எக்ஸால் பண்ணுறீங்க, ஒரு ஆன்சர் வருது. தட் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு, அது எதுக்கு மேலே எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், அந்த ஃபங்க்ஷனை டீயை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கேபிட்டல் டீயால் டிவைட் பண்ணி 1 by ஆல்ஃபா ஸ்கொயர்லால் மல்டிப்ளை பண்ணால் வர ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போது 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குன்னா ரெண்டும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஒன்று எக்ஸில் இன்னொன்று டீயில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டதுக்கப்புறமா ஈக்குவலாக வருதுன்னா தோஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப்டர் டெரிவேட்டிவ் விச் இஸ் ஈக்குவல் டு எ கான்ஸ்டன்ட், அதனால் கேன்னு எழுதுகிறோம். இப்போது இதை எப்படி ஃபர்தராக பிரித்து எழுதிக்கலாம், எக்ஸ் டபுள் டேஷ் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் 1 by ஆல்ஃபா ஸ்கொயர் டி டேஷ் பை டி இஸ் ஈக்குவல் டு கேன்னு எழுதிக்கலாம். இதிலிருந்து எக்ஸ் டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கேஎக்ஸ்னு வரும். அந்த கேஎக்ஸ் இங்கே கொண்டு வந்துட்டா எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் கேஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே இது எப்படி மாறிடும், டி டேஷ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் டி கேன்னு வரும்.
அது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே ஆல்ஃபா ஸ்கொயர் டின்னு எழுதிக்கலாம். இப்போது கேவை பொறுத்து இதோட சொல்யூஷன்ஸ் மாறும். கே கேன் டேக் எனி ஆஃப் 3 டைப் ஆஃப் வேல்யூஸ். ஒன்று பாசிட்டிவ் எடுக்கலாம், நெகட்டிவ் எடுக்கலாம், கே ஜீரோவும் இருக்கலாம். முதல்ல கேவை பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா ஐ வில் டேக் கே இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர். ஏன்னா கேவை பாசிட்டிவ் எடுத்ததுனால நான் பி ஸ்கொயர்னு அதை அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸ் டபுள் டேஷ் மைனஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது பாருங்களேன், செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இன் எக்ஸ். அப்போ எப்படி எழுதிக்கலாம் இதை? ஆக்சுவலாக இது வந்து டி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இப்படி இருந்ததுன்னா நமக்கு தெரியும் இதோட காம்ப்ளிமெண்ட்ரி பர்டிகுலர் இன்டெக்ரல் வந்து இங்கே 0. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் இதோட சொல்யூஷனாக மாறும். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு டிக்கு பதிலாக என்ன போடுவோம்? எம் போடுவோம். போட்டால் தி ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் இஸ், இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன், இதை அடுத்து வரும்போது டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போது த ஆக்ஸிலரி ஈக்குவேஷன்ஸ் இதுக்கு என்ன மாறும்? எம் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு வரும். எம் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பின்னு வருது. m1 ப்ளஸ் பி, m2 மைனஸ் பின்னு எடுத்துக்கோங்க. அப்போது இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் தான் இதோட சொல்யூஷன். therefore x is equal to a e power m1x, அப்போ pxன்னு எழுதிக்கலாம், ப்ளஸ் a2 e power மைனஸ் px, m2x, m2 இங்கே வந்து மைனஸ் p. ஸோ இதோட சொல்யூஷன்ஸ் எழுதியாச்சு. இப்போ இங்கே வாங்க, இப்போ இது என்ன பண்ணுறோம்? டி டேஷ் கேக்கு பதிலாக பி ஸ்கொயர் எழுதுகிறோம். ஸோ மைனஸ் பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0. இது ஒரு டெரிவேட்டிவ் தான், அதனால் இதை எப்படி பிரிச்சுக்கலாம்? டி டேஷை டிடி பை டின்னு எழுதிக்கலாம். திஸ் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் டி. இப்போ இந்த டி கேபிட்டல் டியோட இந்த டியை சேர்த்துருங்க, இந்த டிடி எங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா டிடி பை கேபிட்டல் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டிடி. இன்டகிரேட்டிங் போத் சைட் என்ன ஆகிடுது? திஸ் இஸ் லாக் டி ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிடி இன்டகிரேட் பண்ணால் டி ப்ளஸ் 1 கான்ஸ்டன்ட் சி. இதுலேருந்து டி ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி இன்ட்டு இ பவர் சின்னு வரும். அந்த இ பவர் சியை தான் நான் A3ன்னு எடுத்துக்கிறேன், வேர் A3 ஈக்குவல் டு இ பவர் சி. ஸோ இந்த ஸ்டேஜில் கே பாசிட்டிவாக இருக்கும் பொழுது ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் எக்ஸ் இன்ட்டு டி. எக்ஸுக்கு இதான் கண்டுபிடிச்சோம், ஏ இ பவர் p1x ப்ளஸ் a2 இ பவர் மைனஸ் px இன்ட்டு a3 இ பவர் பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டி. ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சாச்சு வென் கே இஸ் பாசிட்டிவ். நெக்ஸ்ட்டு வென் கே இஸ் நெகட்டிவ், கேக்கு பதிலாக மைனஸ் பி ஸ்கொயர்னு இதில் போடுங்க. இது எப்படி ஆகிடும்? எக்ஸ் டபுள் டேஷ் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் 0ன்னு வரும். இங்கே டி டேஷ் ப்ளஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0ன்னு வரும். இப்போ இது பாருங்கள், அதே தான் செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணுவேன்? டி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். அகெயின் இதுக்கும் பர்டிகுலர் இன்டெக்ரல் 0 கிடையாது. சிஎஃப் தான் இதோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். சிஎஃப்னா அதோட சொல்யூஷனாக மாறும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டிக்கு பதிலாக எம் போடணும். போட்டால் we get the auxiliary equation is m square plus p square equal to 0. இதிலேருந்து m is equal to plus or minus piன்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் 0, அதாவது ஆல்ஃபா 0, பீட்டா வந்து p. ஃபார்முலா என்ன? இந்த மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படி எழுதினோம்னா சி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a4 cos px. என்ன? இ பவர் ஆல்ஃபா எக்ஸ், ஆல்ஃபா வந்து இங்கே 0 டேரெக்டாக, அதனால் எழுதிடுறேன் a4 cos px ப்ளஸ் a5 sin pxன்னு கிடைக்கும். டி டேஷ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஈக்குவல் டு 0. இதுலேருந்து இது எப்படி எழுதிப்போம்? டிடி பை டி ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டின்னு வரும். அகெயின் டி எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து அதை எழுதினோம்னா வி கெட் என்ன வரும்? டிடி பை டி ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் டிடின்னு வரும். இன்டகிரேட்டிங் போத் சைடு இது லாக் டீன்னு வரும், ஈக்குவல் டு மைனஸ் பி ஸ்கொயர் ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு டீன்னு வரும். டி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பி ஸ்கொயர் டி இன்ட்டு இ பவர் சின்னு வரும். அந்த இ பவர் சியை a6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ வேர் a6 இஸ் ஈக்குவல் டு
e power c. இப்போ இதனால் இது சொல்யூஷன் டீக்கு எப்படி மாறும்? a 6 e power minus alpha square p square t. therefore u of x comma t equal to x into t எழுதணும். x வந்து என்ன? a4 cos px plus a5 sin px into a6 e power minus alpha square p square t வரும். இதுதான் ரெண்டாவது ஜெனரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து when k equal to 0 இது என்ன ஆகிடும்? x double dash is equal to 0 and t dash is equal to 0. அதை நான் dt by t equal to 0 எழுதிக்கிறேன். இதுக்கு ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதுனா m square equal to 0 2 roots equal. அப்போ ஃபார்முலா ax plus b into e power mx. m வந்து இங்கே 0, அதனால் என்ன மாறிடும்? ax plus bன்னு வரும். ஸோ அப்படி எழுதினோம்னா a 7x plus a8ன்னு எழுதிக்கலாம். இதிலிருந்து இதை இன்டகிரேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் t equal to a9. therefore in this case the general solution is a7x plus a8 into a9. so இதான் 3 possible solution. one when k is positive, when k is negative and k equal to 0. these all are the possible solution of one dimensional wave equation. இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். மற்ற ப்ராப்ளத்துக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.